அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு எளிமையான ப்ராப்ளம் நம்ம என்ன செய்யலாம், விஷல் ஹேண்டில். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக் அவுட் தி ஒன்லி வெக்டர் குவான்டிட்டி. நிறைய குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதில் பிக் அவுட் தி ஒன்லி வெக்டர் குவான்டிட்டிஸ் இன் தி ஃபாலோயிங் லிஸ்ட். பிக்கப் பண்ணலாம். ரைட், எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடுவோம். லேட்டர் we can pick up. First one is temperature. Temperature ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுது? டெம்பரேச்சர் ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி மைக்ரோஸ்கோபிக் வைப்ரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். அதான் என்னது டெம்பரேச்சர். ஒரு பொருளுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் இருக்குன்னா இட் ஹஸ் காட் இன்டர்னலி ஹை வைப்ரேஷன். ரைட், ஸோ ஆப்வியஸாக டெம்பரேச்சருங்கிறது என்னது? இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ப்ரெஷர், ப்ரெஷர்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் எக்ஸர்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ when I say this much Pascal means this much of Newton in this much of area. ஸோ அது எப்படி இல்லை, ஒரு பட்டு ஃபோர்ஸ் மாதிரி ஒரு திசையில் இல்லை. ஸோ ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. திஸ் இம்பல்ஸ், ஓகே, இம்பல்ஸ் என்ன குவான்டிட்டி? இம்பல்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. பிகாஸ் இம்பல்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, this is force, right, in a particular time, in a particular time, right? So this is referred as j vector. நார்மலாக நோட்டேஷன் என்ன சொல்லுவாங்க? j vectorனு சொல்லுவாங்க. ஸோ இம்பல்ஸ் என்னது? இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. தென் டைம், டைமுக்கு டைரக்ஷன் இருக்கா? டைமுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. பவர், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? செலவு பண்ணியிருக்கோம். ஸோ பவர் என்ன கிடையாது? வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. டோட்டல் பாத் லென்த், பாத் லென்த்னு சொல்லிட்டீங்கன்னாவே தூரம் தான். அது என்ன கிடையாது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, இடப்பெயர்ச்சி கிடையாது. ரைட், ஸோ அப்போ பாத் லென்த்துக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. எனர்ஜி, எனர்ஜின்னு என்னது பிள்ளைங்களா? சரி, எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதுக்கு தான் எனர்ஜின்னு பேர். ரைட், ஸோ எனர்ஜி என்ன கிடையாது? இட் ஹஸ் காட் நோ டைரக்ஷன், இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இன் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ரைட், ரைட். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன கிடையாது? இட் ஹஸ் காட் நோ டைரக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணாலும் சேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கோயிங் டு எக்ஸிஸ்ட். ஸோ அதுவும் என்ன கிடையாது? வெக்டார் கிடையாது. சார்ஜ், சார்ஜ்ன்றது எப்படி கிராவிடேஷனல் ஃபீல்டில் மாஸ் இருக்கோ அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் சார்ஜ். சார்ஜுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மொத்த ஃபினாமினனில் இந்த இம்பல்ஸ்க்கு மட்டும்தான் என்ன இருக்கு? டைரக்ஷன் இருக்கு. ஸோ இந்த இம்பல்ஸ் மட்டும்தான் என்னது? இஸ் தி வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப சுலபம் இல்லைங்களா? எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு டைரக்ஷன் இருக்கு, ப்ளஸ் அது வெக்டார்ஸோடைய லாக்கு என்ன செய்யணும்? இட் ஷுட் ஒபே. ஸோ சச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.